எஸ்என்ஸ் அஸ்டோ 2K நேயர்களுக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்கழி மாதம். மார்கழி மாதம் என்றாலே பெண்களுக்கு மிக சிறப்பான மாதம். என்ன சிறப்புனா பெண்கள் எல்லாம் காலையில எழுந்து அந்த பச்சரிசி மாவுல கோலம் போடும்போ அவங்க வாழ்க்கையும் அந்த கோலம் போல மிக அழகாக இருக்கும். இந்த மார்கழி மாதம் நீங்க எவ்வளவு அழகா கோலம் போடுறீங்களோ உங்க வாழ்க்கையும் அழகாக மாறும். அறிவியல் பூர்வமா இந்த மார்கழி மாதத்துல நம்ம ஓசோன் மண்டலம் நம்ம பூமிக்கு பக்கத்துல வர்றதுனால பெண்களுக்கு காலையில ஏஞ்சி கோலம் போடும்போ அவங்க பிராண சக்தி கூடும். அதனால அவங்க கர்ப்பப்பை வளமாவும் குழந்தை பேரு மிக எளிமையாக கிடைக்கும். இந்த மார்கழி மாதம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி இந்த 27 நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன அவங்க வாழ்க்கையில நடக்க போகுது, என்னென்ன நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுதுன்றத பத்தி நம்ம மோசஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நண்பர்களுக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மார்கழி மாதம் என்ன நட்பன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்ன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க, ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கடந்த காலகட்டத்துல குடும்பம் சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனை, எல்லா இடத்துலயும் தடை தாமதம், வருமானத்துல பிரச்சனை, தொழில பார்த்தீங்கன்னா லாபம், சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே அடிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ப்ரொமோஷன் லெட்டர் கையில வந்திருக்காது. இந்த மாதிரி நிறைய பொருளாதாரம் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயத்துல நிறைய தடை, நிறைய மருத்துவ விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். இவங்களே போயிட்டு நிறைய விஷயத்துக்காக, குறிப்பா என்னன்னாக்கா கொலஸ்ட்ரால் செக் பண்ணுவது, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல பார்த்தீங்கன்னா கட்டிகள் நிறைய கட்டி கழலைகள் வந்திருக்கும். இதுக்காக போய் நிறைய பேர் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரியான நிறைய உடல் மருத்துவ விரயங்கள் என்பது ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த விஷயத்துல ஒரு அழுத்தம் இருக்கும். மனம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை தேடி அலைப்பாயன்னு சொல்ல முடியும். எல்லா விஷயத்துலயும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது மன மகிழ்ச்சி கிடைக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் என்னக்கா தண்ணி அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் மன மகிழ்ச்சியை தேடி நீங்க ஆன்மீகத்தின் பக்கம் போடும். தண்ணி அடிக்கிறதுனால மன மகிழ்ச்சி கிடைக்குமானா கிடைக்கிற மாதிரி இருக்கும். திருப்பியும் பார்த்தீங்கன்னா போதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தலாம் மறுபடியும் அதே பிரச்சனை, அதே விஷயம், அதே நபர்கள் தான். ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் நாம எந்த ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறோன்றதான் முக்கியம். ஏன்னா நாம எடுக்கக்கூடிய விஷயத்தின் மூலமே நமக்கு முழுமையான தீர்வு கிடைக்கணும். அதை விட்டுட்டு டெம்பரவரி சொல்யூஷன் என்பது எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது முழுமையா நமக்கு தராது. ஸோ அதனால முழுமையான தீர்வு எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைகளால ஒரு அழுத்தம் ஏற்படும். சில பேருக்கு என்னன்னாக்கா குழந்தை பேருக்கா மருத்துவ சிகிச்சை பண்ணுவாங்க, இல்ல குழந்தை இல்லையேன்ற ஒரு அழுத்தம் இருக்கும், இல்ல குழந்தைய சமாளிக்கிறது ஒரு அழுத்தம், இப்படின்ற குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல இருக்கும். நிறைய பேர் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை போய் பார்ப்பது, குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா போக முடியாம ஏதாவது தடை வந்திருக்கும். நீங்க என்ன ஆனாலும் சரி இந்த காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வம் தான் உங்களை காக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறதுனால, ஸோ குலதெய்வம் தான் உங்களை காக்கக்கூடிய ஒரு சக்தியா இருக்கிறதுனால நீங்க குலதெய்வ நல்லா பிடிச்சிக்க, குலதெய்வத்தை அருளை பிடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து ஐஸ்வர்யமும் நன்மைகளும் உங்களை தேடி வருங்க. ஸோ அதே போல என்னன்னாக்கா உங்கள் குழந்தைகளும் நல்லா பார்த்துக்கணும். குழந்தைகளோட மன மகிழ்ச்சிக்காக நீங்க செய்யக்கூடிய விஷயங்களும் உங்கள் வாழ்வில் அடுத்த ஒரு பரிணாமத்தை கொண்டு போகும். செஞ்சு பாருங்க, வாழ்க்கை சிறப்பாக. எந்த விஷயத்தையும் நிதானமாகவும் பொறுமையுடன் யோசித்து செய்யக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நட்பன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைஞ்சிருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிருக்கு. ஸோ வக்ர நிவர்த்தியான சனி பகவான் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாருன்னா நிறைய பயணங்களை தூண்டுவார். செலவெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. செலவு தேடி வரும். நீங்க போய் தேடி பண்றதுலாம் இல்லை. செலவு செய்வதற்கு காசை ரெடியா வச்சுக்கோங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் செலவு உங்களை தேடி வரும். மனசு பார்த்தீங்கன்னா ஜாலியாக எங்கே வெளியே போகலாமா, ட்ரிப்பு போகலாமா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்காக செலவு பண்ணுவோம். நிறைய மன மகிழ்ச்சியை தேடி வெளியே போவாங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எல்லாமே இருக்கும். ஹாப்பினஸை தேடி மனம் அலைபாயும் அப்படின்னு சொல்ல முடியும். மனசுல இனம் புரியாத ஒரு சின்ன ஒரு பயம் கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ஒரு சின்ன ஒரு அழுத்தம் இருக்கும். குழந்தைகளோட நலனை பேணி காப்பல ஒரு அழுத்தம் என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இருக்கும். ஸோ எது செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக செய்யணும். போனீங்கன்னா கூட வெளியூர் பயணித்து போது பார்த்தீங்கன்னா 10,000 செலவு பண்ணலாம்னு நினச்சிருப்பாங்க. பார்த்தா 25,000 30,000 ரூபாய்க்கு இழுத்துட்டு போய் விட்டுரும். அதே போல் வெளியூர் வெளிநாடு பயணம் போது மனம் ஒரு சின்ன ஒரு தூக்கமின்மை, ஒரு அவதி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. அதனால கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணி பயணம் பண்றீங்கன்னா கொஞ்சம் கவனமா பயணம் செய்யணும். ஸோ பயணத்தின் போது சில ஏதாவது ஒரு
என்ன சொல்றது, சில ஏதாவது தடை தாமதங்கள் வரலாம். ஸோ அதனால ஏன்னா பயணம் செய்யும் போது சில ஏதாவது வந்து சொல்லுவாங்க, சில இந்த பூச்சிக்கடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களால தூக்கமின்மையால ஒரு அவதிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தூங்குறத நல்லா வச்சுக்குங்க. தூங்குனீங்கன்னாவே போதும். உட்கார்ந்து போனை பார்த்துட்டு நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுவே உங்களுடைய இன்னும் விரயத்தை அதிகமாக்கிடும். வருமானத்தை குறைச்சிடும், விரயங்கள் அதிகமாயிடும். ஸோ கவனமா இருங்க. ஜோதிடத்தின் மீது மிகுந்த பற்றுடைய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நட்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்ன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்குவாங்க. இல்லை நிறைய அரசியல்வாதிகளின் தொடர்பு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த அரசியல் சார்ந்த பேச்சு பேசுவாங்க. நிறைய ஒரு சில விஷயங்கள் நிறைய பேர் சில காலத்தில் தொழிலுக்காக ஒரு இடத்துல போகும்போது அந்த இடத்துல ஒரு முருகர் கோயிலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சிவன் கோயில் தரிசனம் இருக்கும். மேலும் என்னன்னாக்கா கணவன் மனைவி பேர்ல இந்த காலத்துல தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நிறைய பேருக்கு பிசினஸ் பார்ட்னர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப்போட எந்த செய்தாலும் தனித்து செய்யாம ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு குரூப்பா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஒரு தொழில் செய்யறாங்க, எங்க ஒரு விஷயங்கள் போறாங்க, ஆன்மீக பயணம் செய்யும் போது தனியா போகாம ஒரு குரூப்பா போவாங்க. ஒண்ணு குடும்பத்துடன் பயணிப்பாங்க, இல்ல நண்பர்களுடன் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பயணத்தின் போது ஏதாவது சிறிய தடை உபாதைகள் வரும். பயணத்தின் போது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏதாவது சிறிய ஜுரம் வர்றது, இந்த மாதிரியான சிறிய ஏதாவது ஒரு உடல் சார்ந்த விஷயத்துல ஒரு விஷயங்கள், ஏதாவது ஒரு சிறிய பாதிப்புகள் வரலாம். அதே போல என்னன்னாக்கா உடம்புல நீங்க பயணிக்கும் போது காலில் அந்த முட்டி வலி, முட்டியில எலும்புல முட்டி எலும்பு ஏதாவது ஒரு இந்த இடத்துல ஜவ்வு குறைஞ்சி போச்சு, தேஞ்சு போச்சுலாம் சொல்லுவாங்க. நீங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு அடுத்த மாதம் சரியா போயிடும். இது எல்லாமே இப்போ வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ஒரு டெம்பரவரியான நிகழ்வுகள் தான். ஸோ இதற்காக நீங்கள் ரொம்ப பயப்பட முட்டி தேஞ்சு போச்சுலாம் அப்படிலாம் யோசிக்க வேண்டிய அவசியங்கள் இந்த காலகட்டத்தில் இல்லை. ஸோ அதே போல் என்னன்னாக்கா தொழில் ரீதியான விஷயங்கள், திடீர் பயணங்கள், திடீர் விஷயங்கள் நிறைய நடக்கும். நாம் ஒன்று எதிர்பார்த்துருப்போம், ஆனால் நடக்கிறது இன்னொன்று நடக்கும். அதனால தொழிலில் வந்து பிளான் பண்ணிலாம் உட்கார முடியாது இந்த காலகட்டத்தில். ஸோ நடப்பதை ஏற்றுக்கிட்டு அப்படியே பயணிச்சு பாருங்க. இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட நிறைந்த மாதமாக மாறிடும். ஏன்னா எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உங்களுடைய குருவா இருக்கக்கூடிய உங்க அம்மா கிட்ட இருந்தும் கிடைக்கும், உங்க குலதெய்வத்தின் வழியாக கிடைக்கும், உங்கள் ஆன்மீகத்தின் வழியாக உங்க வீட்டில் நீங்க செய்யக்கூடிய அந்த ஆன்மீக வழிபாடு உங்களுடைய தொழிலை அபரிவிதமாக வளர்ச்சி பாதையில கொண்டு போகும். உங்களுடைய வீட்டிலேயே பூஜை செஞ்சு பாருங்க, அதுவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும்.